வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கு வீட்டு வார் மீடியாவில் விக்கி வித் பிக் பாஸ். நான் உங்கள் விக்கி. 8 டே சம்பவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பிக் பாஸ் டீம் கிட்ட, எடிட்டர் டீம் கிட்ட தான். நம்ம பாரு விசஸ் திவாகரோட காம்போ வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும், என்னடா அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இரிட்டேஷன் காம்போவை வந்து நீங்கள் ஒன்றாவது எபிசோடில் வந்து நிறைய போடுறீங்க. பட் ஆனால் முக்கியமாக இருக்கிற நம்ம திவாகர் விசஸ் கானா வினோதோட காம்போ வந்து வேற லெவலில் இருக்குது. அது எபிசோடில் கொஞ்சம் வைக்கலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்ட்ரோல் பண்ணாலே நம்ம திவாகர் கானா வினோதோட காம்போ கும்பலக்கணும் 3% தனுசு ராசி 3%. கும்பலக்கா சாங்கை வந்து அவரு ஜாதகம் பார்க்குற மாதிரி கும்பலக்கேன்னு வச்சு ஃபன் பண்ணியிருக்காரு போல. மிட் நைட்ல நம்ம திவாகர் வினோத் காம்போ வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் எடிட்டர் ஐயா பார்த்து எதுனா அந்த 1 hour எபிசோட்ல கொஞ்சம் நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சண்டை போடுறத மட்டும் வச்சு செய்றீங்க. இந்த முடிஞ்ச வரைக்கும் நீங்க பார்வையோட ஒரு எபிசோட்ஸ் எல்லாம் அந்த அவங்களோட விஷனை கட் பண்ணிட்டு நம்ம திவாகர் விசேஷ வினோத்தோட வேஷனை கொஞ்சம் நீங்க இன்க்ளூட் பண்ணி உள்ள இந்த 1 hour எபிசோட்ல போட்டு நல்லா இருக்கும்ங்கிறது என்னோட சின்ன ஒரு கோரிக்கையை வச்சு நம்ம பிக் பாஸோட 9th டே சம்பவத்துக்குள்ள போவோமா. இது வந்து பீக்குவல் மாதிரி இருக்கு. முந்தின நாள் நடந்ததுல இருந்து அப்படியே பீக்குவல் எடுத்துன மாதிரி. லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உடஞ்சி என்ன சொல்லி கிச்சன் பிளேஸ்ல வந்து ஏதோ ஒரு இது வச்சிருப்பாங்க, உடஞ்சிருக்கும். அது யார் உடைச்சான்னு வந்து நம்ம பிரவீன்ராஜ் வந்து கேட்டிருப்பார் பார்வதி. அவங்க பார்வதி திவாகர் கலையரசன் பேசிட்டு கேட்டுட்டு போயிருப்பா. அதுலயே முடிச்சிருப்பாங்க. என்ன வாங்கிக்கோன்னு அதுல எதில் முடிச்சோமோ அதுல இருந்து ஆரம்பிச்சு அதை யார் உடைச்சான்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப திருப்பி ஒரு மாதிரி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்வதி சொல்லவே தேவையில்ல, இரிட்டேட்டிங் இடியட். அந்த புள்ள என்ன பண்ணுது வந்து கிச்சன்ல வந்து அவங்க கிளீன் பண்ணி வச்சிருக்க இடத்துல மேலே ஏறி உட்காருது. சரி உட்காந்துட்டு ரைட்டு வந்து இந்த மாதிரி வேணாம் இறங்க சொல்றாங்கன்னா இறங்கிட்டு போலாம்ல. வாண்டடா வந்து நான் அப்படிதான் உட்காருவேன், நீ சொல்லி நான் இறங்குறதுன்னு ஒரு மாதிரி சீன் போடுறாங்க. ஓகே, ஹவுஸ்மேட் ஓகே. வீட்டு தலைன்னு ஒருத்தரை வந்து வின் பண்ணி அவருக்கு ரூம் கொடுத்து பிக் பாஸ் எதுக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு அவர் பிக் பாஸ் தலைன்னு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவரு சொல்றாரு, அவருக்கும் மரியாதை கிடையாது. அப்புறம் அவர் பேசி கீசி இது பண்றாங்க. அப்புறம் நம்ம கனியை வந்து தான் கனியாக்கா தான் வந்து அடிச்சு நவுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏமா நீ வந்து உன் இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லுது தேவையற்ற விஷயத்த பண்ணிட்டு எல்லாரும் கார்னர் பண்றாங்கன்னு சொல்லுவேன். என்னம்மா பண்றது உன்ன அப்படின்ற மாதிரி கரெக்டா கேட்பாங்க. அதுக்கப்புறம் பக்காவா சொல்லிருப்பான், இது வந்து வேஸ்ட். நீங்க பார்வதி கிட்ட பேசுறது வந்து ஒரு சவுத்துக்கிட்ட பேசுற மாதிரி. சவுத்துக்கிட்ட பேசினாவாச்சும் நம்மளுக்கு எதனா ஒன்று ஓகே டன்ன்ற மாதிரி இருக்கும். சவுர் எதுவும் ரியாக்ட் பண்ணாது, நம்ம பாட்டு பேசிட்டு போயிடலாம். ஆனா பார்வதி நம்ம பேசுறதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க, அப்படியே பிடிச்சி சவுத்துல தரதான் தேய்ச்சலாம் போல இருக்கும். ரொம்ப பயங்கரமா ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்னு சீனா போட்டு அப்புறம் கடைசியா வந்துட்டு என்னால நீங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிராமா கிரியேட் பண்ணி அவங்க வந்து ஒரு மாதிரி ட்ரை பண்ணாங்க ஒரு பெருசா ரீச் ஆகணும்னு. பட் ஆனா வந்து ரீச் ஆகுறாங்க எப்படின்னா நெகட்டிவா ரீச் ஆயிட்டு இருக்காங்க. என்ன சொல்றேன்னு தெரியல. உங்களோட கருத்து பார்வதியை பத்தி இந்த சம்பவத்துக்கு பக்கம் பாத்தீங்கன்னா வேற பெருசா எதுவும் நடக்கல, வேற எதையும் பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா சீசனா வந்து ஒரு டாஸ்க் ஒன்று பயங்கர பீக் அடிக்கும். அதுதான் பொம்மை டாஸ்க். நீயும் பொம்மை நானும் பொம்மைன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பேர் மட்டும் டிஃப்ரெண்டா மாறிட்டே இருந்தது. பட் ஆனா இந்த சீசன்ல பொம்மைக்கு பதிலாக அவங்களோட போட்டோ வச்ச ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க. என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த போட்டோ எடுத்துட்டு தான் வைக்கணும். எல்லா சீசனும் ஒரே ரூல்ஸா நடந்தது. இந்த சீசன்ல மட்டும் என்ன பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச். இப்ப அவங்கள்தான் எடுக்கக்கூடாது, மற்றவங்க தான் எடுக்கணும். எடுத்தவங்க தான் திரும்பி அங்கே வைக்கணும். கடைசியா யாருக்கு வைக்க இடம் இல்லையோ அவங்க அவுட்டுன்ற மாதிரி தானே போயிருந்தது. இந்த வாட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா லக்ஸரியா வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டா இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த ரூல்ஸ் கிடையாது. அவங்களுக்கு யாருக்குமே யார் வேணா எடுக்கலாம், எப்படி வேணா இது பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து எந்த ஜெயிக்கிறவங்களுக்கு நார்மலா இருக்கும். ஆனா எந்த வீட்டார் ஜெயிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் வந்து வச்சிருக்காங்க. பிக் பாஸ் வீட்னா ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில அட்வான்டேஜ், அப்புறம் இவங்க சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க ஜெயிச்சாங்கன்னா அப்படி அதுக்கு அட்வான்டேஜ்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க. பட் ஆனா இந்த லக்ஸரியை வந்து எதுக்கு சூப்பர் டீலக்ஸ் கொடுத்தான்னு தெரியல. சரி ஓகே, பிக் பாஸ் டீம் நல்ல இதுன்ற மாதிரி இருக்கு, பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆரம்பமே சண்டே ஆரம்பிச்சுட்டாங்க. கஷ்டப்பட்டு முதல் ரவுண்டு வந்து விளையாட்டுருப்பாங்க, பாஸ் பண்ணி இது பண்ணி ஏதோ பண்ணிருப்பாங்க. பட் ஆனா கிடையாது, நீங்க வந்து இது வந்து கல்லாட்டம் நான் சரியா விளையாடலன்னு சொல்லி அந்த ரவுண்டை கேன்சல் பண்ணிட்டு 2வது ரவுண்டு நடத்துறாங்க. 2வது ரவுண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து பிக் பாஸ் வீட்டை வந்து முதல்ல பார்வதி அவுட் பண்ணி வெளியே அனுப்ப தான் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா பார்வதி தான் கொஞ்சம் தேவையில்லாம விளையாடுறவங்களே கெடுத்து விடுவங்கிறதுனால பாயிண்ட் பண்ணி அதை இது பண்ணாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்திருக்கும். விக்கல்ஸ்கிட்ட வந்து எடுக்க வந்திருப்பாங்க பார்வதி. அவர் வந்து வேற என்ன பண்றது, பசங்கன்னா தடுக்கலாம், என்ன பண்ணலாம். லேடிஸுங்க என்ன பண்ண தெரியாம அவர் தள்ளி விட்டாரு. ஏப்பா இது வேணாம்ப்பா, துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற மாதிரி தள்ளி விட்டா. அப்படி அவ்வளவுதான் ஃபோர்ஸுக்கு வந்து பட்ட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட விக்ரம் வந்து வேணும்னே தள்ளா எதுக்கு தள்ளா தெரியல. தள்ளினது தப்பு அப்படின்னா அதை விட பயங்கரமான தப்பு இவங்க போய் பட்டுன்னு அடிக்கிறது. இவங்க அடிச்சதை வந்து பெருசாவே எடுத்துக்கல, அடிச்சுட்டு இவங்க மாதிரி பண்ணிட்டு பார்வதி வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க.
லாஸ்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த கேம்ல வந்து கெம்மி இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவ்ளோ பேச்சு பேசினாங்க. ஆனா, இவங்க போயிட்டு கெம்மியோட ட்ரெஸ்ஸ இழுக்குது என்ன, அவங்கள போட்டு இது பண்றது என்ன, ரிவெஞ்ச் பங்கமா வாங்கிட்டாங்க. அத பத்தி ஒரு வார்த்தை பேசல. யாருன்னா பேசுறவங்ககிட்ட பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆனா, இந்த புள்ள மட்டும் தொடக்கூடாது, இது கூடாதுன்னு சொல்லிட்டு புரியல. ரொம்ப இரிட்டேட்டிங் இடியட் மாரி இருக்கு. இது சப்போர்ட் திவாகர் வேற. எனக்கு இந்த திவாகர் மட்டும் சப்போர்ட் பண்ணா பார்வதி அவுட்டு தான். தேவையில்லாம அவங்க 2 பேரும் ஒரு மாரி போயிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல. அப்புறம் எஃப்ஜேவும் வந்து ஏதோ சொல்றாய்ங்க. ஏதோ கால் தூக்குறப்ப ஏதோ இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சம்பவம் போயிட்டு இருக்கு. கம்பல்சரி வீக்கெண்ட்ல பார்வதிய வச்சு செய்றதுல எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது. பட் யார் என்ன செஞ்சாலும் நான் இப்படிதான் இருப்பேங்கிற ஒரு மாரி நம்ம கனிகா சொன்ன மாரி தான். பார்வதி வந்து ஒரு சிலை மாரி. அவங்க கல் சிலை மாரி. அவங்ககிட்ட நீ என்ன ஒரு கல் சிலைகிட்ட போயிட்டு இல்ல செவுத்துட்ட போயிட்டு நீங்க என்ன பேசினாலும் என்ன ரியாக்ஷன் நடக்காதோ அது மாரி தான் பார்வதி நீங்க என்ன சொன்னாலும் எதுவும் பண்ணாதுங்கிற மாரி தான் இருந்தது. இந்த டாஸ்க் பயங்கர பீக் அடிச்சிருக்கு. ஸ்டார்ட்டிங்லயே கெம்மிய வந்து அடிச்சு தூக்கியிருக்காய்ங்க. 2வது பார்த்தீங்கன்னா, பார்வதியும் அடிச்சு தூக்கியாச்சு. 2 பேர் வெளிய போயிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கவங்கலாம் இருக்காங்க. அடுத்தடுத்த வீக்ல கண்டிப்பா சம்பவங்கள் நடக்கும்னு நெனைக்கிறேன். இத தாண்டி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். முதல்ல சொன்ன மாரி தான். நம்ம திவாகர் விசஸ் வினோத்தோட காம்போவ வந்து கொஞ்சம் 1 ஹவர் எபிசோட்ல வச்சீங்க அப்டின்னா நல்லாருக்கும். சில பேர் வந்து லைவ் பார்க்க முடியாதவங்க 1 ஹவர் எபிசோட பார்த்துட்டு இருக்காங்க ரெகுலரா.